வேற ஒன்றும் இல்லைங்க, மாமாவுக்கு மூவில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹாய் மக்களே, நாங்க தான் கார்த்தி சரோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸுக்கு தான் வந்திருக்கேன் நான். என்ன குட் நியூஸ் அப்படிங்கறத நீங்க வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறீங்க. என்ன குட் நியூஸ்? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன குட் நியூஸ்னு இப்ப இந்த வீடியோல இவ சொல்லிதான் எனக்கே தெரிய போகுது என்ன குட் நியூஸ்னு. எனக்கே தெரியல. காலையில ஃபோன் வந்துச்சு. என்ன ஃபோன் வந்துச்சு? நடிக்காத மாமா. ஃபோன் எனக்கு ஃபோன் 10 ஃபோன் வந்துச்சு. எந்த ஃபோன் நான் சொல்றது? என்ன ஒரு சொல்ல வேணாம்னு சொல்றியா? ஆமா, என்ன போய் சொல்றது? இது சப்புன்னு அரைச்சு போடுவோங்க. கம்முன்னு இருக்கியா நீங்க? அவ அப்படிதாங்க. சூப்பரான குட் நியூஸ் தான், ரீல் கிடையாது. சத்தியமா நான் உங்களுக்கு அந்த ஃபோன் காமிக்கிறேன். உங்க முன்னாடியே நான் வேணா கால் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க. நாங்க எதுவுமே கேட்கணும், அவங்களே சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, மாமாவுக்கு மூவில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மூவில வச்சு கும்பர போறாங்க. சொல்லவே வேணான்னு சொல்றாருங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு சந்தோஷம் தானேங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் தானேங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இவர் வேணாம், சொல்லவே வேணாம் அப்படிங்கிறாரு. இது என்ன அதாவது என்ன எப்படி சொல்றதுன்னா, ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா, அதுல வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும், சக்சஸும் கிடைக்கும், அதே மாதிரி லாஸும் ஆகும். ஸோ அதை எதுக்கு நம்ம சொல்லிட்டு அது தானா வெளியே தெரிஞ்சது வெளியே தெரிய போடு. எடுத்தோடனே ஏங்க நம்ம ஒரு நெகட்டிவா நினைக்கணும், சொல்லல பாசிட்டிவா அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. நான்லாம் சுத்தமா வரவே மாட்டாரு இவர் எங்க தப்பு. ஆனா விடிய 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 நைட்டு தூங்கவே இல்லை, கண்ணு ஒரு துளி கூட மூடாம அதை நடிச்சுட்டு அதில் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தார். அங்கேருந்து 5 மணிக்கு தான் வண்டி எடுத்து இங்கே 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். அது வரமாட்டார்னு நினச்சா, பட் ஒரு பிக் ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சு. ஆனால் அந்த அளவுக்கு நான் எதுவுமே நான் செலிப்ரேஷனோ அந்த அளவுக்கு என்னை கூப்பிட்டார், வா போகலாம் அப்படின்னு. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மாமா, நீங்கள் இங்கே வர போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல வருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் வந்திருந்தாரு. அதில் அங்கே பார்த்த எல்லாருமே இவங்க கார்த்தி சரோதரி, இது கார்த்தி ப்ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்க எல்லாருமே கேட்டாங்க. நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே எதிர்பார்க்கல தியேட்டர் எல்லாம் வரும். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் தானே, அதை நம்ம யூடியூப்ல பார்த்துக்குவோம், செல்லில் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரோ தான் அந்த டேரக்டரு. அவர் நிறைய ரிஸ்க் எடுத்து அது இதுன்னு பண்ணி அவர் தியேட்டர்லேயே அது ரிலீஸ் பண்ணார். வேற லெவலில் இன்னமும் அதோட கிளிப்ஸ் எல்லாம் நான் இன்னமும் என் ஃபோனில் வச்சுருக்கேன். அன்னைக்கு நான் வீடியோ போடுறப்ப அதிகமாக நான் அது போடலை, ஏன்னா அதிகமாக போடக்கூடாது அப்படின்னு நான் போட கிடையாது. ஆனால் இன்னமும் என் ஃபோனில் இருக்குது. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நானே உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். அதே மாதிரிதான் மறுபடியும் இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் இதுல இவரோட ரோலே வேற இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு சொன்னோடனே எனக்கு என்னன்னா, நான்லாம் ஒரு மூஞ்சியாங்க, என்னையெல்லாம் எதுக்குங்க அதில் நடிக்க வைக்கிறீங்க, ஏதோ அப்படி இப்படி போக வர ஏதாவது தூக்கிட்டு போக ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு தான் நான் ஓப்பனாக சொன்னேன். உண்மையே சொல்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நான் அவங்ககிட்ட அப்படி தான் சொன்னேன், உங்கள்கிட்ட அப்படி தான் சொன்னேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம என்ன அவ்வளோ அழகாக இருக்கிறோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் எப்ப பாரு எதை சொன்னாலும் எனக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. ஆனா சில பேர் சொல்றாங்க, எனக்கும் தெரியும், நடிப்பு தான் நமக்கு முக்கியம், அழகெல்லாம் முக்கியம் கிடையாது. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஒரு அழகா இருக்கிறாங்களோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது. அவங்க எப்படி நடிக்கிறாங்க, அவங்க மக்களை எப்படி கவர் பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டுங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சினிமான்னு வர்றப்போ, ஒரு பிக் ஸ்க்ரீன் நம்ம ஃபேஸ் தெரிகிறப்போ
கொஞ்சமாச்சும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா அழகாக இருந்தால் தான் அது அவங்களுக்கு மக்களுக்கு அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் பார்க்குறது. இவர் வந்து அவரவே வந்து தாழ்த்தி ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏமாமா இப்படி இல்லை பண்ணல. எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணுறப்போ நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எவ்வளோ ஹாப்பியா நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். நீ வந்து அதையெல்லாம் சொல்லிட்டே இருக்க. சரி விடு அழுகாது. ஏன்னா நான் என் மனசுல இருக்கிற கவலைங்க அது எனக்கு எப்பவுமே அது அந்த கவலை எனக்கு போனதே கிடையாது. நான் என்னன்னா இப்போ வரைக்கும் போனது நீ பொய் சொல்றியா, யாரையாவது ஏமாத்துறியா, இல்ல அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறியா, எதுவுமே பண்ணல. நீ பாட்டுக்கு இருக்க, உன் வேலையை நீ பாட்டுக்கு பாக்குற. யாரு காசு நீ திருட கிடையாது, யாரு காசு நீ வாங்கி எதுவும் பண்ண கிடையாது. நீ எல்லாமே பண்ண. நீ உனக்கு நீ அழகுன்னு எப்பவுமே நினச்சிக்க. நான் பல தடவை சொல்கிறேன், அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த ஒரு ஹாப்பியான விஷயத்த நான் சொல்ல வரப்போ அதையே சொல்கிறாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குமாம்மா. யாரும் எப்படியெல்லாம் போய் சொல்லி யாரும் எப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காரு. உனக்கான ஒரு இடம் கிடைக்கிறப்ப நீ அதை ஏற்றுக்கோ. நல்லதோ கெட்டதோ நீ வந்து உனக்குன்னு கிடைக்கிறப்ப நீ அதை ஏத்துக்கிறேன் மாதிரி. எப்பவுமே நம்மளா போய் ஒரு விஷயத்த வந்து தேடலினாலும் ட்ரை பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அது ஒண்ணு தேவைன்னா நம்ம ட்ரை பண்ணணும். இவருக்கு வந்து ரொம்ப ஆசை நடிக்கிறேங்கிறது சினிமால வரணும், ஒரு சின்ன இடத்துலனாச்சும் வரணும்னு இவருக்கு ரொம்ப நாளா சின்ன வயசுல அதுக்காக நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. நிறைய முயற்சிகள் தான் பண்ணியிருக்கேன். நான் எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்க கிடையாது. ஃபர்ஸ்ட் முயற்சி அது வந்தது. இது வந்து செகண்ட் வந்து அதுவா வந்திருக்கு. வந்திருக்கிறப்ப நம்ம ஏத்துக்கலாம். எது நடந்தாலும் சரி, நீ வரையோ வல்லையோ அது வந்து ரெண்டாவது பட்சம். அதுல போய் நம்ம வரணும் அப்படிங்கறதுக்காக ஏன் போற? அதுதான் என்னோட கேள்வி. வரையோ வல்லையோ அதை நீ ஏத்துக்கோ. இதுக்கு நீ போக வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட் போனப்ப நீ போக வேண்டாம், நீ வரமாட்ட, எதுக்கு வேஸ்டா போற, செலவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நான் வேண்டான்னு சொன்னேன். பட் வந்து இவர் வந்துட்டாரு, அதுவே ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே முதல் தடவை வந்து வர்றப்ப யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. நீங்கள் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பெற்றவங்க இருந்தாலும் சரி, கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு படத்துக்கு நடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு சினிமானாலே யாருக்குமே வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் சினிமாங்கிறது எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்குது. அதுலேருந்து வந்தவங்க யாரோ எங்கெங்கேயோ எப்பேற்பட்ட உயரத்துலலாம் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவங்களோட ஆரம்பத்தில் வந்து அது அவங்களுக்கு அது வந்து ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயமா தான் எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ எல்லாத்துக்குமே சினிமாவா அது ஏன்ப்பா போய்கிட்டு நடிக்கிற, அதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை, வாழ்க்கைக்கு எடுத்துக்காத லைஃப் போயிடும் அப்படி இப்படின்னு எல்லாரும் இப்போ வரைக்கும் சரி கிட்டத்தட்ட 100 வருஷமா இதை தான் சொல்கிறாங்க. இப்போ அதான் சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆனால் அவங்க வந்து வளர்ந்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு இதில் இருக்கிறப்போ சே பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா எல்லாமே லக்கு தான். வேண்டான்னு சொன்னவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி லக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு அந்த சினிமாவுக்காக நடிச்சதுக்காக அவங்க பட்ட கஷ்டங்களும் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லாத்துக்குமே. எனக்கு எப்படின்னு தெரியல, நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஈஸியா வந்து கிடைச்சிராது. இந்த வீடியோவே எடுக்கிறனாலும் கஷ்டம் தாங்க. எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டு உங்களுக்கு அந்த பார்வைக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். இந்த சும்மா கிடையாது. அதே வைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். நான் அதை சொல்லுவேன். எதை வேணாலும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஆனா நம்மளா ஒருத்தருக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம கரெக்டாக என்னென்ன பண்ணணுமோ அப்போ தான் அவங்களுக்கு அது பிடிக்கும். அது நம்மளையாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு அந்த வேலை செய்யணும். அந்த கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். எல்லாம் பட்டால் மட்டும்தான் ஒருத்தர் பிடிக்கும். உங்களுக்கே எங்களை பிடிக்கணும் அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ பேசுகிறோம். இப்போ இந்த வார்த்தையே எவ்வளோ நாங்கள் சொல்கிறதா இருக்குது. ஸோ அதில் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேர் என்னடா இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம், அழுதுட்டு இருப்போம், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பரவாயில்ல, இவர் சொல்கிறது அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான், ஓகே கரெக்டு தான் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைப்பீங்களா. அதுக்காக சொல்கிறேன். என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு 2 ஐடியாவில் இருந்தேன். சரோட்டை தான் சொன்னேன். அது பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறேன். எப்போவுமே நான் வந்து என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு சரோ வந்து எப்பவுமே பார்ட்னர் வந்து துணையாக இருப்பாங்க. அதுக்கும் சரி இதுதான் சொல்லியிருக்கா. காலையில சொன்னதுலேருந்து நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கா. நான் அழகாக கிடையாது, நான் போய் நின்னால அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது தெரியும். ஃபஸ்ட்டு வந்துங்க உண்மையாக தான் சொல்கிறேன், எங்களுக்காக செல்ஃப் கேர் நாங்கள் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. ஃபேஸுக்காக இருந்தாலும் முடிக்கு வந்து நான் மட்டும் தான் வந்து எடுத்துப்பேன். இப்போ அதுவும் இப்போ 2 மாதம் விட்டாச்சு. ஃபேஸுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு அழகு. இப்போ வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறோம் பார்த்தீங்களா, எந்த ஒரு மேக்கப்பும் கிடையாது. நான் மட்டும் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், மற்றபடி வேற எதுவுமே பண்ணவும் கிடையாது. அதே மாதிரிதான் வரும். அதே நீ வந்து மேக்கப் போட்டு காமிச்சினா உன்னை ஹைலைட்டா தான் நீ தெரிவ. இப்போ நம்ம இது சிம்பிளா தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்மளோட எல்லா வீடியோஸ் அப்படிதான் இருக்கு. நீ வந்து ஒரு கேமரா ஒரு ரோலுங்கிறப்போ உனக்கு அந்த இடத்துல மேக்கப் போட்டு காமிக்கிறப்ப நீ ஹைலைட்டா
ஹைலைட்டாக தெரிவ. நீ வந்து நீ அழகா இல்லை, யார் மாமா சொன்னா நீ அழகா இல்லை, நீ ஏன் மாமா இப்படி சாவடிக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. அது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மைனே வச்சுக்கவே, அது அப்படிதான் இருக்கு எனக்கு. அது உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற அந்த பெரிய மனசை வந்து இவர் வந்து அதை இது பண்ணிக்க மாட்டேங்கிறார். ஊர் உலகத்துக்கே தெரியுது கார்த்தி மாதிரி இல்லை, அவ்வளோ பெரிய என்ன சொல்றது, கார்த்தி மாதிரி மனசு இல்லை அப்படின்னு. ஒரு நாளைக்கு சரி எங்கே போனாலும் சரி அவ்வளோ பேர் சொல்லுவாங்க, அவ்வளோ பேர். இதை விட வேற என்னங்க வேணும்? நம்ம ஏங்க நம்மளை தாழ்த்திக்கணும்? எனக்கு ரொம்ப பேச வைக்காது மாமா, ரொம்ப எனக்கு எமோஷனல் ஆகுது. நான் சந்தோஷமா பேச வரேன். சரி ஓகே ஓகே விடு சாரிங்க உங்களுக்கும் சாரி, சரோக்கும் சாரி. சரி விடுங்க, நடக்கட்டுங்க. சரி ஓகே விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இப்போ மாமாவுக்கு வந்து நான் ஓகே சொல்லிட்டேன் பாருங்க அப்படின்ட்டு. ஓகே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நானும் போவேன். நான் நடிக்கவே போகல. அங்கேயாச்சும் சரி நிம்மதியாக கொடுங்க, இங்கே வந்து கொதுக்கிட்டு எப்படி நடிக்கிறது? ஏற்கனவே நிறைய பிராங்க் வீடியோ பண்றேன்னா கூட பண்றா, இப்போ வச்சுட்டு பிராங்க் வீடியோ பண்ணவே எனக்கு சரியா செட் ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நடிக்க வருமா வராது? நீங்களும் சொல்லுங்க. சத்தியமா வராதுங்க. எங்க ரியலே உண்மை, அது எனக்கு வரவே வராது. வேற யார் வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்களா சரி, நீங்க பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இருங்க. ரோட்ல 10,000 பேர் 5,000 பேர் ரோட்ல இருக்கிறாங்களா, அங்கேயும் கூட கீழே விழுந்து பிறண்டு சொன்னாங்க நான் பிறண்டுருவேன், நடிக்க சொன்னாங்கன்னா நடிச்சிருவேன். சாராவெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாடா, அவ கூட்டத்துல பயமா இருக்கா? பயன் இல்ல, அதாவது வந்தாலே செட் ஆகாது. அதான் ஏன் டக்குன்னு இந்த நம்ம நடிச்சிட்டு இருப்போம், டக்குன்னு இந்த பார்வை வந்து உங்ககிட்ட போவோம், ஐயோ அங்க நிக்கிறாள் அப்படின்னு தோணும். அந்த அதெல்லாம் அப்ப இங்க நான் வருவேன். பட் வந்து உங்க கண் பார்வைக்கு தெரியாம நான் வந்து நின்று பார்ப்பேன் நீங்க எப்படி நடிக்கிறீங்க அப்படிங்கிற. இந்த தடவை போன டைம் என்னை கூப்பிட்டீங்களா, அதெல்லாம் நைட் ஃபுல்லா எடுக்க வேண்டியது நான் வரலைன்ட்டேனா. அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு கூப்பிட்டீங்களா, அதுக்கு நான் வரலைட்டுனா. ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க நான் வந்து நேரில் பார்க்கணும். என்னங்க ஆசை, இதுக்கு தேவையான வேணான்னு சொன்னேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன எப்போ டேட்டு அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியாது. பட் வந்து சொல்கிறேன்னு சொல்லி பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாமா. வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து விஷ் பண்ணுங்க. எங்களை பிடிச்ச நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்க எல்லாரும் வந்து மாமா வந்து வாழ்த்துங்கள். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப பெரிய விஷயமா தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நிறையா வந்து வந்துச்சு 2 பேர் சேர்ந்து நடிக்கிற மாதிரி. அந்த கிராமம் ஹோம்லியா இருக்கு ஃபேஸ் எல்லாம். ஸோ வந்து ஒரு கிராமத்துல நீங்க வந்து இருந்து பண்ற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிறப்போலாம் வந்து வந்துச்சு. நாங்க 2 பேரும் உண்மையாலுமே குழந்தைங்களை நினைச்சுதான் நாங்க போகல. போய் 1 வீக் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. குழந்தைங்க வந்து அப்பதான் வந்து தம்பி வந்து 12th இவன் ஸ்கூலு. அவனை ஒரு வாரம் விட்டுட்டு போனோம்னா அவன் எப்படி படிப்பான்லாம் எனக்கு தெரியாது, ஒன்றும் பண்ணாது. அப்படி இப்படி அப்படியெல்லாம் ரொம்ப மூளையை போட்டு குழப்பி நிறைய விஷயம்லாம் வந்து நாங்கள் சத்தியமாக சொல்கிறேன் வந்துச்சு. நாங்கள் வரலைங்க வேண்டாங்கன்னு சொல்லதுக்கப்புறம் வந்து வேறவங்கள போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, நாங்கள் வரலைங்க அப்படின்னு நாங்கள் அப்புறம் இப்போதான் யோசிக்கிறோம். அந்த வாய்ப்பு வந்து நம்ம ஏன் விட்டோம், போயிருக்கலாம். அந்த ஒன் வீக்கு தானே எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. இப்போல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே எல்லாமே பண்ணிக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ யோசிக்கிறதுனால இதையும் வேணாம் அம்மா விட்டுற வேணாம். அது நம்ம 2 பேரும் சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் வேணான்ட்டோம். இப்போ உங்கள் சிங்கிளாக வந்து இப்போ மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். போய் வரீங்களோ வரலையோ சில விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். அந்த இதில் நம்மளுக்கு வந்து அந்த பதட்டங்கள் இருக்காது, அந்த படபடப்பு இருக்காது. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பழகிடுச்சு அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து நம்மளுக்கு வரப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் போங்க மாமா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வந்து எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். மாமா வந்து எல்லாருமே விஷ் பண்ணுங்க. எங்களுக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தோம். இதை விட வேற என்னங்க வேணும்? கார்த்திய இவெல்லாம் உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க, ஆனா இந்த அளவுக்கு இந்த மூஞ்சிக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. மூஞ்சிக்கு சொல்லி எதுக்கு நீ தாடி பிடிச்சிருக்கிற? கெட்டப்ப மாறிடுமோ? அப்ப நீ வளர்த்து வச்சிருக்க முடியலாம். அதெல்லாம் இல்லை. சரி ஓகே பார்க்கலாம். எப்படி நானே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். மாமாவுக்கு என்ன கேட்ட போகிற போகுது, எப்படி ஒரு ரோல் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மாமா வந்து வாழ்த்தணும்.
ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் நான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சர்வா. பாய்.